மனிதனுடைய இயல்பு. எதிலுமே நமக்கு பொறுமை இல்லை. சாதாரண சாப்பிடுற விஷயத்துல இல்ல, உடனே உடனே எல்லாத்தையும் அவசரம், எல்லாத்தையும் சீக்கிரமா பெற்றுக்கொள்ளணும் நம்ம நினைக்கிறோம்ல, கிடையாது. தேவன் எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் காலம் வரைக்கும் நான் தேவ சமூகத்துல காத்திருப்பேன். எப்படி காத்திருப்பேன்? ஆனால் பொறுமையோடு கூட காத்திருப்பேன். உன் குடும்பத்திலே ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமானால் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் பொறுமையோடு கூட காத்திருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில பெருக்கம் உண்டாகும். அல்லேலூயா. பொறுமை என்பது ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தையை சுமப்பதற்கு 10 மாதம் பொறுமையோட காத்திருக்கணும் பெற்றுக்கொள்வதற்கு. அந்த குழந்தை 1வது மாதத்துல வரணும்னு சொன்னா குறைவோடு வரும். ஆண்டவர் குறித்திருக்கிறதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால்